நான் சமீபத்தில் ஒரு ஒரு ஒப்புமையை சொல்லிட்டு இருக்கேன். இப்போ இந்த ஸ்டெப்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே ஒரு ஸ்டெப் ஓரமாக இருக்குது, ஒரு மூணு படி இருக்குது. இப்போ என்னை இன்வைட் பண்ணும்போது நான் அந்த படியில் டக்குன்னு ஏறி என்ன பண்ணிட்டேன், வந்துட்டேன். எனக்கு ஒரு 3.5 வயசு பையன் இருக்கான். இப்போ அவனை ஏறி வர சொன்னால் அவன் கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஏறி வருவான். ஆனால் எனக்கு இன்னொரு ஒரு பெண் பிள்ளை இருக்கா, அவளுக்கு 1.5 வயசு. இப்போ நான் அவள் அந்த படிக்கட்டை ஏறி வான்னு சொன்னா அவள் என்ன பண்ணுவான்னு நினைக்கிறீங்க? 2 கை இப்படி வச்சு காலை கொஞ்சம் கஷ்டப்பட்டு தூக்கி திருப்பி வந்து நின்று திருப்பி கையை வச்சு she will take a lot of effort to climb up. அல்லேலூயா. பிரச்சனை படியில் இல்லை, பிரச்சனை பர்சனாலிட்டி கிட்ட இருக்கு. நீங்கள் ஐயோ இந்த படி கஷ்டம், இது இப்படி கஷ்டம், இது அப்படி கஷ்டம் அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது. நம்ம வளர வளர நம்ம ஈஸியா. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால ஆவிக்குரிய ஜீவியத்தில் when you grow up, ஒரு விஷயத்தில் ஒரு நாளைக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருந்தது, நீங்கள் வளர்ந்துட்டீங்கன்னா that will be easy. இதை என்னால் தாண்டி வரவே முடியல சிஸ்டர், இந்த பிரச்சனையை தாண்டி என்னால் வரவே முடியல. நான் சொல்கிறேன், அந்த பிரச்சனையே ஃபோக்கஸ் பண்ணி அந்த பிரச்சனையை பற்றியே பேசுறதை நிறுத்திட்டு நீங்கள் மலைக்கு ஏறி போய் உங்கள் கைகளை உயர்த்தி தேவ சமூகத்தில் நீங்கள் நிற்கும் பொழுது கர்த்தர் உங்களை பலனடைய செய்வார். அல்லேலூயா. அப்போ என்ன ஆகும்னா உங்களால் எளிதாக அதை செய்து முடிக்க முடியும். ஆமென்.